ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ எத பத்தினா, நவம்பர் மந்த்ல நான் என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி தான். ஆல்மோஸ்ட் 10 புக்ஸ் படிச்சிருக்கேன். அ அதெல்லாம் நான் ஒண்ணொண்ணா காட்டுறேன். அண்ட் டிசம்பர் மந்த்துக்கு ஒரு ரீடிங் பிளான் வச்சிருக்கேன். அதையும் இதுல சொல்லிடுறேன். டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு "அறியப்படாத தமிழகம்" அப்படின்ட்டு ஒரு புக். இது வந்து ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோர்ல இருந்து நான் வாங்குனேன். ஆ இது ஏன் வாங்குனேன்னா, இதோட புக்கோட டிஸ்கிரிப்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, "வாசிக்கவும், சிந்திக்கவும், விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டே இந்த சிறிய நூல் எழுதப்பட்டது" அப்படின்ட்டு பரமசிவன் அவங்க எழுதினது. இதுல வந்து தமிழ், அவங்களோட கலாச்சாரம், அத பத்தின ஃபுல் நெறைய டீட்டெயில்ஸ் வந்து இதுல ஒரு கட்டுரை மாதிரி நெறைய செக்மெண்ட்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் புக் வந்துட்டு ஒரு ஓவர் ஹைப்டான ஒரு புக். இது வந்து த பம்ப்கின் ஸ்பைஸ் கெஃபே அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ட்ரீம் ஹார்பர்னு ஒரு சீரிஸ். அதாவது ஒரு சிட்டி, ஒரு குட்டி டவுனு. அதுக்குள்ள சின்ன சின்ன கடைகள் இருக்கு. அதுல ஒவ்வொரு கடையையும் அந்த கடை நடத்துறவங்க அவங்கள வந்து பேஸ் பண்ணி அவங்களோட சின்ன அந்த ஸ்மால் டவுனுக்குள்ள நடக்கிற ஒரு கதை தான் இது. மோஸ்ட்லி ரொமான்ஸ் தான். இதுல வந்து என்னன்னா, ஒரு பொண்ணு அவங்க வந்து ஒரு சிட்டில ஒரு கார்ப்பரேட் ஜாப்ல இருக்காங்க. ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுதுன்னா, அவங்களோட பாஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாங்க. அதை இவங்க கண்ணால பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருது. என்னடா இது, நம்ம லைஃப்பும் இப்படி முடிஞ்சிருமா? ஸோ அந்த ஸ்டேஜ்ல அவங்க இருக்கும்போது, அவங்க ஆன்ட் வந்து ஒரு கஃபே நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரிட்டயர் ஆகுறேன், என்னால இந்த கஃபே இனிமே பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்துக்க சொல்லிடுறாங்க. அதனால சரின்ட்டு இவங்க வந்து திருப்பி வந்து இந்த கஃபேய ஸ்டார்ட் பண்றாங்க. ஆ அந்த சின்ன டவுனுக்குள்ள நடக்கிற கதை அவ்வளோதான். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ஐயோ! கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய புக் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆ என்ன சொல்ல, கதையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு வைபுக்காக ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக படிக்கணும்னா, அந்த மாரி புக் படிக்கலாம். இது வந்து "எ மேன் கால்டு ஓ" அப்படின்னு. இது வந்து எல்லாருமே கண்டிப்பா படிக்க வேண்டிய புக் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு ஆணோட உலகம் எப்படி இருக்கும், அவனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் இத படிச்சு நான் நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சம் பீப்பிள் டோன்ட் ஷோ எமோஷன்ஸ். ஆனா அவங்களுக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட் சைடு இருக்கும். அண்ட் இது வந்து கண்டிப்பா நெறைய ஆண்கள் வந்து நாவல்ஸ்லாம் படிக்க மாட்டேன், ஒன்லி நான் ஃபிக்ஷன் தான் படிப்பேன் அப்படின்ட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்கலாம் நீங்க வந்து கண்டிப்பா இந்த நாவல் படிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பெண்களே ஆண்கள புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத படிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன வந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு அட்லீஸ்ட் 1 நாளைக்கு நீ பேசக்கூடாது, எந்த எமோஷனையும் வெளிய காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா, எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமோ, அதே மாதிரி தான் இதுவரைக்கும் அந்த எமோஷன வெளிக்காட்டாம வளர்ற ஆண்களுக்கு திடீர்னு எமோஷன காட்டு அப்படின்னு சொன்னா, அது கஷ்டமா தான் இருக்கும். ஸோ, அது வந்து நான் நெறைய வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது படிச்சதன் மூலமா எனக்கு நெறைய புரிதல் வந்தது. அண்ட் இது வந்து ஒரு ஒருத்தவங்கள வாழ்க்கையில நம்ம இழந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கை எப்படி மூவ் ஆகும், ஆ அப்படிங்கிறத பத்தியும் அதுதான் நெறைய பேசியிருக்காங்க. ஆ ரொம்பவே வந்து நெறைய இடத்துல என்ன சிரிக்க வச்சது, நெறைய இடத்துல என்ன அழ வச்சது. அந்த வகையில இது வந்து ஒன் ஆஃப் மை டாப் 10 ரீட்ஸ் ஆஃப் திஸ் இயர். ஸோ கண்டிப்பா இந்த புக் நீங்க படிங்க. ரொம்பவே நல்லாருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட், ஒயிட் அண்ட் ராயல் ப்ளூ. அ இது இது வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் நாவல். என்னன்னா ஒரு யுஎஸோட பிரசிடென்ட்டோட பையன். அவங்களுக்கும் அண்ட் இங்கிலாந்தோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேருக்கும் நடக்கிற கிளாஷ். அதுக்கப்புறம் அந்த எனிமீஸா இருக்கிறவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதுக்குள்ள வந்து அ எப்படி அவங்களுக்குள்ள ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறத பத்தின புக் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது. கியூட்டா இருந்தது படிக்க. அ அண்ட் இன்னொன்னு வந்து நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இது வந்து பயங்கர கொஞ்சம் பெரிய புக் தான். அது வந்து என்னால கண்டிப்பா உடனேலாம் படிச்சு முடிக்க முடியாது. த கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இதோட டஸ்ட் கிட்ட எங்க தூக்கி போட்டேன்னு தெரியல. அ இது வந்துட்டு இப்பதான் நான் பேஜ் 50 வந்திருக்கேன். டோட்டலி 445 சம்திங் இருக்கு. இது எப்படின்னா, அ அ ஒரு பொண்ணு அம்மாவே இல்லாம வளர்றாங்க. அப்பா கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க அம்மாவ பத்தி. ஆனா அவங்க அப்பா வந்து அத பத்தி பேசுறதுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அ அத பத்தின டாபிக் வரும்போதெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணிட்டே வராரு. ஆனா வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல வந்துட்டு அவங்க அம்மாவ பத்தின ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்றாரு அவங்க அப்பா. ஆ அவங்க அம்மா வந்து திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க. நான் எல்லா இடத்துலயும் தேடினேன் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு பெர்சன் பேர சொல்லி, இவங்களுக்கு தெரியும் உங்க அம்மா இங்க இருப்பாங்க அப்படிங்கிறதும் உங்க அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பெண் அவங்க அம்மாவ பத்தின தேடல், அதுதான் வந்து இந்த கதை. இப்பதான் படிக்க கொஞ்சம் உள்ள போயிருக்கேன். நல்லா இருக்கு. ஸோ அது கண்டிப்பா இன்னைக்கு, நாளைக்கு படிக்க முடியாது. இன்னும் நான் 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். லுக்கிங் அட் த சைஸ். ஸோ இது நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் மத்த எல்லாமே கொஞ்சம் புக்ஸ் படிச்சிருக்கேன். அத பத்தினா
குயிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து த டூ ஓவர் இந்த புக் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மந்த் ஸ்டார்ட்டிங்ல. இது வந்துட்டு ஒரு ஆடியோ புக் Spotifyல இருந்தது. ஒரு லாங் பைக் ரைடு போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு போர் அடிக்கும். 1 ஹவர் ஆகும் சில நேரம்லாம். அந்த எங்கேயாவது ஷாப்பிங் போறதுக்கு எங்க போனாலும் ஸோ அந்த டிராஃபிக்ல மாட்டிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆடியோ புக் கேட்டுட்டு போலாமே அப்படின்ட்டு கேட்டது. ஒரே நாள்ல முடிச்சுட்டேன். இந்த டூ ஓவர் நல்லா கியூட்டா இருந்தது படிக்கிறதுக்கு. ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கையில ஒரு நாள் வந்துட்டு அது அப்படியே ரீல் ஓவர் ஆகிக்கிட்டே இருக்கு. டைம் லூப் மாதிரி. நீங்க அந்த மாநாடு படம் பார்த்துருந்தீங்களா? அந்த மாதிரிதான். காலைல எந்திரிக்கிறா, பார்த்தா வேலண்டைன்ஸ் டே. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அந்த நாளே திரும்ப 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 வந்துட்டே இருக்குது. இது என்னடா, இது எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள ஒரு கேள்விகள் இருந்து அதை பத்தின ஒரு கதை. ரொம்ப கியூட்டா தான் இருக்கும். என்ன சொல்ல, ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது, ஜாலியா இருக்கும், படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு த்ரில்லர். ஃப்ரீடா அவங்க எழுதுனது. அவங்க புக்ஸ்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். இந்த வகையில எனக்கு லாஸ்ட் மந்த் கூட ஒரு புக் படிச்சேனே, ஹவுஸ்மேட் படிச்சேன். அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனாலும் திரும்ப திரும்ப எதுக்கு அவங்க புக் எல்லாம் படிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அவங்க புக் வந்து எப்படின்னா ஒரு எல்லாமே த்ரில்லர்ஸ் தான் எழுதுவாங்க. அது வந்து நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே நாள்ல சதுரன் உட்காந்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும். நீங்க ரீடிங் ஸ்லம்ப்ல இருந்தீங்கனாலும் டக்குன்னு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக் வந்து எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இடையில வந்து 1 வீக் கிட்ட புக் படிக்காம இருந்தேன் நவம்பர்ல. அந்த டைம்ல சரி, இவங்க புக் எடுத்தா கண்டிப்பா முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படிக்கணும்னு ஒரு இது வரும் அப்படிங்கிறதுனால நான் இவங்க புக் எடுத்தேன். அண்ட் அடுத்து வந்து வேம்பயர்ஸ் ஆஃப் எல் நாட்டே அப்படின்ட்டு ஒரு மெக்சிகன் ஃபோக்லோரை பேஸ் பண்ணி ஒரு புக்கு. வேம்பயர்ஸ் பத்தி அங்க நடக்கிற பார்டர் வார்லாம் பத்தி எழுதியிருந்தாங்க. ஒரு அந்த காலத்துல செட் பண்ண மாதிரி. நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு இந்த நாவல். ஸோ நீங்களும் படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடி. அது வந்து ஒரு கிளாசிக் நாவல். எனக்கு வந்து அது ஸ்டார்டிங்ல எனக்கு சுத்தமா புரியல, அது என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு ஹாரர். ஒரு மனுஷன் வந்து அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொருத்தவங்களோட உருவத்தை, அவங்க ஃபேஸ், அதை வந்து அவனே வந்து உருமாற்றிக்கிட்டே இருக்கான். அதை பத்தி தான் அந்த கதை. ரொம்ப வியர்டா இருந்தது படிக்கிறதுக்கு. ஸோ அது நான் படித்தேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் பெரி அப்படின்ற ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கு. இது எதை பத்தினா, இது வந்து ஒரு ஒரு எக்கானமில நம்ம எப்படி வந்து ஏற்கனவே இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அண்ட் எப்படி வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்துல இருந்து நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறோம், ஆனா திருப்பி என்ன கொடுக்குறோம் அப்படின்ட்டு நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதை பத்தின நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு குட்டி குட்டி ரொம்ப குட்டி ஸ்டோரி தான். ஸ்டோரி கிடையாது, சாரி, நான் ஃபிக்ஷன். ரொம்ப குட்டியே தான், ஒரு 80 பேஜஸ்க்குள்ள தான் வரும். உங்களுக்கும் ஆக்சஸ் இருந்ததுன்னா படிச்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. எப்படி இந்த பூமிக்கு நம்ம வந்து பூமியில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறத பத்தி, ஏற்கனவே நம்மகிட்ட இவ்வளோ வளங்கள் இருக்கு, அதை கொண்டாடணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு புக் தான். ஸோ அவ்வளோதான் இந்த நவம்பர் மந்த்ல நான் படித்த புத்தகங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசம்பருக்கு என்ன பிளான்னா, டிசம்பர் ஆக்சுவலா ஒரு ஹாலிடே சீசன், மெயின்லி ஃபார் ஐடி பீப்புள். அதனால இந்த 31 இன் டிசம்பர் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து டிசம்பர்ல நிறைய டைம் இருக்கும், அதனால நான் டெய்லி ஒரு புக் படிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு, ஸோ அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சு முடிக்கணும். அண்ட் புதுசா எதுவுமே புக்ஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு என்னோட கோல். ஆனா வாங்காம இருக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜான்வரில வேற புக் ஃபெஸ்டிவல் வரும் இல்லையா சென்னையில. நான் எந்த தடவையும் இருந்ததே இல்லை, எல்லா தடவையும் நான் ஊர்ல தான் இருப்பேன் இந்த டைம்ல. ஸோ இந்த வருஷம் நான் அதாவது நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பா இங்கே தான் இருப்பேன். அதனால போலாங்கிற ஒரு ஐடியா, யோசனை. பார்ப்போம். புக் ஃபேர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பா போகலாம். நீங்க என்னென்ன புக்ஸ்லாம் நவம்பர்ல படிச்சீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. அண்ட் இந்த வருஷம் நான் வந்து இப்போதைக்கு 44 புக்ஸ் படிச்சு முடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 6 படிச்சேன்னா 50 தொட்டு விடலாம். அதுக்கு தான் நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிசம்பர்ல நான் 6 புக் படிச்சாலே அது வந்து எனக்கு ரொம்ப போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஹாலிடே சீசனை நான் இன்னொன்று நிறைய ரீட் பண்ணி தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன். அண்ட் நம்மளோட ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதை பத்தி நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஸ்க்ரீன் டைமுக்கு பதிலாக ரீட் பண்றத நான் வந்து நான் ரொம்பவே வந்து விரும்புறேன். ஏன்னா ஸ்க்ரீன் பார்க்கறதுனால எனக்கு பிரெயின் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது.
இத பத்தி நான் இதையே தான் சொல்லிட்டே இருக்கேன். புக்ஸ் படிங்க. எப்படி வந்து உடம்ப வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு எக்சர்சைஸ் பண்றது, நல்லா சாப்பிடுறது அதெல்லாம் ரொம்ப முக்கியமோ, அது மாரி பிரெயினையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு, நல்லா ஃபங்ஷன் ஆகுறதுக்கு ரீடிங் வந்து ஒரு மெடிடேஷன், ஒரு எக்சர்சைஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க டெய்லி. ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், சும்மா ஒரு மேகசின், இந்த வாரமலர், ஆனந்த விகடன் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. இல்ல ஆன்லைன் ஃபோரம்ல கூட ஏதாவது நீங்க லாங் ஃபார்மேட்ல நெறைய ரீட் பண்ணுங்க. ரீடிங்க மட்டும் வாசிப்பு பழக்கத்த மட்டும் விட்றாதீங்க. அது எந்த மொழியில படிச்சாலும் அது வந்து நல்ல விஷயம் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா பை பை. இருக்கிறதுல புக்ஸ்ல நிறைய புக்ஸ் படிச்சேன். நீங்க எவ்வளவு புக்ஸ் படிச்சீங்க? கொஞ்சம் படிச்சீங்க, நிறைய படிச்சீங்களா? பை பாய்.